வணக்கம். ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுற ஒரு கம்பெனி. 3200 ஸ்டாக்கோட விலை. இப்போ ரூ. 26 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் என்ன ப்ளஸ், இந்த ஸ்டாக்கில் வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற டிவிடன் வந்து இன்வெஸ்டருக்கு பெனிஃபிட் கொடுக்குமா, கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது, அதே போல் இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன. ஸோ இந்த ஸ்டாக் இது ஒரு அனாலிசிஸ் அண்ட் லேர்னிங் வீடியோ மட்டுமே, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சார்ட் பேட்டர்ன் ஸ்காஃப்லர் இந்தியா லிமிடெட். ஸ்காஃப்லர் இந்தியா லிமிடெட் ஒரு ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்தியாவில் இவங்களோட மல்டிபிள் கிட்டத்தட்ட 3 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காஃப்லர் குரூப் ஜெர்மனி பேஸ்டு கம்பெனி. ஜெர்மனி தான் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ். கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக 200 லொக்கேஷன்ஸில் இவங்களோட ப்ரொடக்ஷன் வேர்ல்டு வைடு இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. இதில் 75 ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸும் 22 நாட்டில் இவங்களோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ரிசர்ச் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் கிட்டத்தட்ட 85,000 எம்ப்ளாயீஸ் ஓவரால் ஸ்காஃப்லர் குரூப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இந்தியாவில் இவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஹை ப்ரெசிஷன்ஸ் ரோலர், அதாவது ஹை ப்ரெசிஷன் ரோலர், பால் பேரிங், இன்ஜின் சிஸ்டம், அதாவது இன்ஜினுக்கு தேவையான பார்ட்ஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. டிரான்ஸ்மிஷன் காம்போனன்ட்ஸு, சேசிஸ் அப்ளிகேஷன்ஸு, கிளட்சி சிஸ்டம்லாம் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதை தவிர மிஷின் பில்டிங் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, ஒரு இன்ஜினை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான அனைத்து ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து இவங்களோட பிஸ்னஸில் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஸ்காஃப்லர் இந்தியாவில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜியில் மோர் தென் 30% பிஸ்னஸ் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. கஸ்டமர் சொல்யூஷன் சென்ட்ரிக், அது மட்டும் இல்லை ஹைப்ரிட் அண்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் டிரைவ்ஸ்க்கான இன்ஜின் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மேஜர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் 37%, ஆனால் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜிஸில் 41%. கிட்டத்தட்ட 78% இந்த 2 இண்டஸ்ட்ரியில இருந்துமே இவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு ஓவரால் ரெவன்யூவில் 2% லான்ச் பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஹைட்ராலிக் ஆயில், ஹைட்ராலிக்கான ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து இவங்க ரீசெண்டாக 2020 ஃபினான்ஷியல் இயரில் ட்ரூ பவர் பிராண்ட் அப்படின்ற ஆயில் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இவங்களோட இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்காஃப்லர் குரூப் ஒரு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. இவங்களோட பிஸ்னஸ் வந்து வேர்ல்டு வைடு இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜிஸ்ன்ற டிவிஷன் இருக்குது, ஆட்டோமோட்டிவ் ஆஃப்டர் மார்க்கெட், அப்புறம் இண்டஸ்ட்ரி. இந்த 3 டிவிஷன் தான் இவங்களோட மேஜர். ஸோ இதில் வந்து இன்ஜின் சிஸ்டம், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், சேசிஸ் சிஸ்டம், ஹைப்ரிட் எலக்ட்ரிஃபைட் டிரைவ் சிஸ்டம், இதை வந்து இவங்க செக்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா ரோலிங் பேரிங், லீனியர் கைடன்ஸு, மெக்காட்ரானிக்ஸு, மெயின்டெனன்ஸ் சொல்யூஷன்ஸ், இதெல்லாமே இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற முக்கியமான இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லலாம். இது தவிர டிரான்ஸ்மிஷன், இன்ஜின் சிஸ்டம்னும் போது நமக்கு இன்ஜினுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இவங்களோட கேம் ஷிஃப்டிங் சிஸ்டம், ஃபுல்லி வேரியபிள், பிவோட் எலிமெண்ட், இதெல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதில் இவங்களோட வெப்சைட்டில் எல்லாமே டீட்டெயிலாக இவங்களோட என்னென்ன மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 3214 ரூபா இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஆனால் இந்த கம்பெனியோட புக் வேல்யூ 308 ரூபா தான். அதாவது இப்போது புக் வேல்யூலேருந்து 10 மடங்குக்கு அதிகமாக இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ROCE 26.7%, ROE 20%. அதாவது ROCE ஒரு கம்பெனியோட வளர்ச்சியை குறிக்கிற ஒரு இண்டிகேட்டர். ஸோ அப்போ இந்த 2 இண்டிகேட்டருமே மோர் தென் 20%ன்றது கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளஸ்ன்னு சொல்லலாம். டிவிடன் ஈல்டு 1%க்கு கீழே இருக்குது. பட் இது ஒரு மாடரேட் டிவிடன் அப்படின்னு கூட சொல்லலாம். கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா.
ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனி ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா அளவுக்கு மட்டுமே கம்பெனில கடன் இருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் 31.8% மெயின்டைன் பண்றாங்க. இவங்களோட காம்படிட்டர்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேஎஃப் இந்தியா, டிம்கன், என்ஆர்பி, மெனான் பேரிங், கேலக்ஸி பேரிங், எஸ்கேபி பேரிங். பேரிங் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸ் தான் இங்கே காம்படிட்டராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆட்டோ ஆன்சிலரின்னு வரும்போது நிறைய கம்பெனிஸ் வந்து இவங்களோட காம்படிட்டராக இருக்காங்க. என்னென்ன கம்பெனின்றதை அடுத்து பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட் கடந்த 2020 டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத். ஆனால் பெரிய அளவுக்கு டபுள் டிஜிட்டில் இன்க்ரீஸ் ஆகலை. அது ஒரு மைனஸ். ரெண்டாவது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு நியர்லி 200லேருந்து 250 கோடிக்குள்ளே இப்போ கடந்த ஒரு 4 to 5 குவார்ட்டராக வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓவரால் இயருக்கு பார்த்தீங்கன்னா 900 கோடி ரூபா அளவுக்கு வருஷத்துக்கு லாபத்தை ஈட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு ரெவன்யூ அப்படின்றது 7300 கோடி ரூபா கடந்த 2023 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் நியர்லி 900 கோடி ரூபா அளவுக்கு இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 57 ரூபா 55 காசு ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனியில் நம்ம பார்க்கறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு இப்போ டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் 26 ரூபா ஒரு ஷேருக்கு ஏப்ரல் 19 2024. ஸோ மேபி அடுத்த வாரம் இந்த கம்பெனி டிவிடெண்ட்கான எக்ஸிட் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி டிவிடெண்ட் 38 ரூபா கொடுத்துருக்காங்க ஏப்ரல் 2021. அதுக்கப்புறம் இந்த ஏப்ரலில் 26 ரூபா. இது குறைவாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி 2 டிவிடெண்டை விட இது கொஞ்சம் அதிகமாகவே இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்னா 2022 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்திருக்கு 1:5. ஸோ 10 ரூபாலேருந்து ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாவாக ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கார்பரேட் ஆக்ஷன்லையும் சரி கம்பெனியோட க்ரோத்தும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸோட பர்ஃபார்மன்ஸு கடந்த ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக் 5% மட்டுமே லாபம் கொடுத்துருக்கு. இது இண்டெக்ஸை விட குறைவான லாபமாக பார்க்கலாம். ஆனால் 5 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 200% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் கவனிக்கக்கூடியது என்னென்னா 2003 இப்போ வரைக்கும் நீங்கள் சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சார்ட்டில் என்ன தெரியுது, கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கு 290 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 9 ரூபா 95 காசு தான் இந்த 2003 இப்போ வரைக்கும் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ். பட் ஆனால் இப்போ இந்த ஸ்டாக் ஹையஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3969 வரைக்கும் ஹை போயிருக்கு. இதில் கவனிக்கக்கூடியது என்னென்னா 74% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 4% மேலேயும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் 14.8% இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளஸ் என்னென்னா ஏர்னிங் சிஏஜிஆர் 52.3% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. அதாவது 51 கோடி ரூபா மட்டுமே கடன் இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர் டிசம்பரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் அப்டிக் இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் 74.13 ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கடந்த 6 குவார்ட்டராக ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஹோல்டிங்ஸை தொடர்ந்து 3வது குவார்ட்டராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை ரீடெயில் அண்ட் அதர்ஸில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் அதுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கான்ஸ்டண்ட்டாக ரீட்டைன் ஆகிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது இந்த கம்பெனியோட ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது ஃபோர்காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் க்ரோத் 15.6, ரெவன்யூ க்ரோத் 10% இருக்குது. இப்போது காம்படிட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட காம்படிட்டராக நம்ம ஸ்டாப்லரை சுருக்க முடியாது. ஏன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இவங்க ஹேண்டில் பண்ணுறதுனால போஷ் 60% லாஸ்ட் 1 இயரில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சம்வர்தன மதர்சன் 75%, யூனோ மிண்டா 44.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் சோனா பிஎல்டபிள்யூ 55.6% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ஃபோர்காஸ்ட் வந்து கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். வேல்யூவேஷனில் பார்க்கும்போது பி ரேஷியோ காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது. பட் ஆனால் சம்வர்தன மதர்சனை விட கொஞ்சம் அதிகம். மற்ற 2 கம்பெனி போஷ் அண்ட் யூனோ மிண்டா விட குறைவாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து போஷ் லிமிடெட் 1.6% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்காப்லர் வந்து 0.8%. ஸோ வேல்யூவேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் போஷ் ஆல்ரெடி ரேலி கண்டினியூ இருக்கிறதுனால ஸ்காப்லர் ஸ்டில் இன்னும் ஒரு கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. கடந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது ரீசெண்டாக வந்து இந்த ஸ்டாக்கு கடந்த 2022 செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சைட்வேஸ் கன்சால்டேஷனில் மூவ் ஆயிருக்கு.
பட் இந்த ஸ்டாக் மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைனோட பிரேக் அவுட், அதாவது 3750க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் இருக்குது. இந்த லெவலை உடச்சி மேலே போனால் ட்ரெண்ட் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்னும் எதிர்பார்க்கலாம். அதே போல் டவுன் சைட் சப்போர்ட் அப்படின்னா இப்போ நியர் டேர்முக்கு வந்து 2600 கிட்ட ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னும் வீக் ஆகிறதுக்கான சான்சஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.